அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் அதிமுகவில் இணையவே வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தற்போது திமுகவில் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு போயிட்டாங்க 2ஆம் நம்பருக்கு நிற்கிறீங்களா? இவரை வெளியே துரத்தி அந்த ஒற்றை தலைமைன்னு வந்தா பிறகு தான் ஏடிஎம்கே மூச்சு விடுது. அமமுகவில் இணையறதுக்கு கூட ரெடியாக இருந்தார் ஓபிஎஸ் சமயத்தில் பேட்டியில் சொல்லியிருந்தாரு. ஆமாம், டிவி. ஆனால் அவருக்கு ஆப்ரேஷன் வந்து வேற. இப்போ இந்த மூவ் அப்படிங்கிறது சரி அதிமுகவுக்கு ஒரு பலவீனமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா ஓபி ரவீந்திரநாத் சொல்லும்போது கூட தேனி வந்து அதிமுக கோட்டையாக இருந்துச்சு, அதில் ஒரு ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசி ஓபி ரவீந்திரநாத்துக்கும் ஓபிஎஸ்க்கும் அங்கே இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல. வணக்கம், ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு அதிமுகவில் இணையவே வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தற்போது திமுகவில் இணைஞ்சிருக்காரு. ஸோ இது பொறுத்த உங்களுடைய பார்வை. ஓபிஎஸ் என்றைக்குமே அவர் முதல்ல ஒரு தானாக போராடி வந்த ஒரு தலைவர் கிடையாது. அவர் வந்து எடுப்பார் கைப்பிள்ளையாக தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வளர்ந்துருக்கார். 98 நம்ம இவர் டிடி தினகரன் பெரியகுளம் எம்பியாக நிற்கும் பொழுது இவர் வந்து அவர் கீழே ஒர்க் பண்ணதில் தினகரனுக்கு பிடிச்சி போய் சமூகமும் அந்த அந்த சூழல் சார்ந்த சமூகமும் இருக்கிறதுனால இவருடைய அந்த பணிவு இதெல்லாம் வந்து சசிகலாட்ட கொண்டு போய் அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆண்டிப்பட்டில் நிற்கும் போது தலைமை ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணி இவர் அதில் அந்த துட்டெல்லாம் மிச்சப்படுத்தி கடைசியில் கொண்டு போய் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காரு, 1 லட்ச ரூபா என்னமோ. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்படி என்ன சசி இவ்வளோ இப்படி இருக்காப்புலே தம்பி அப்படின்னோன்னு, அப்படி தான்க்கா நான் சொன்னேன்ல தம்பி, நான் அப்படியே பெண்டு நிமிந்தாருன்னா அப்படியே குனிஞ்சு நிமிந்தாருன்னா அப்படி இருப்பாப்புல அடிமைத்தனம். அப்புறம் பிடிச்சி போய் தான் 2001 இவங்களுக்கு தகுதி இழப்பு வரும்பொழுது நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுன்றது பெரிய சிக்கல். நீங்கள் திருப்பி தரணும், தரலைன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் அது இதுன்னு நெஞ்சு வலின்ட்டு அமெரிக்கா போனார் என்டி ராமராவ். பாஸ்கர் ராவ்னு ஒருத்தரை உட்கார வச்சுட்டு போனார். சிகிச்சைலாம் முடிஞ்சு வந்தால் மறுபடியும் நெஞ்சு வலி வர அளவுக்கு அவர் பண்ணிட்டார். நான் தானே முதலமைச்சர் இறங்க மாட்டேன்ட்டாப்புல. பெரிய பிரச்சனையாகி அப்புறம் சபாநாயகர்லாம் இவங்க ஆளுங்களாக இருந்ததுனால அது நம்பி திறன்னு கொண்டு வந்து நோக்கினாங்க கட்சியை விட்டு. அந்த மாதிரி ஓபிஎஸ் பண்ணிட்டாருன்னா இல்லை வேறு யாராவது போட்டு பண்ணிட்டா அது ஓபிஎஸ்ட்டை கொடுத்தோன்னா பொறுப்பாக இது பண்ணிட்டு உடனே கொடுத்துட்டாப்புல. அதுக்கு வருவாய்த்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் பல பதவிகள் கொடுத்து அழகு பார்த்தாங்க. ரொம்ப பணிவு. அந்த சட்டசபையெல்லாம் பார்த்துருப்பீங்களே, இந்த நுனி சீட்டில் தான் உட்காருவார், இப்படின்னு வர பண்ணுறதெல்லாம் அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா 2014-15 இவரை கண்டுபிடிச்சிட்டாங்க ஜெயலலிதா. என்னென்ன வேலை பண்ணிக்கிறாருன்னு கூப்பிட்டு நிமித்துனாங்க. அந்த நேரத்தில் இவருக்கு 2016 சீட்டே கிடைக்காதுன்ற அளவுக்கு இருந்தது. ஆனால் தெரில என்னன்னு தெரில, எங்கே ஆற பிடிச்சாலோ தெரில. மெயினாக சசிகலாவுடைய சப்போர்ட் இவருக்கு இருந்தது. பிடிச்சி மறுபடியும் ஒரு சீட்டை வாங்கினார். அமைச்சர் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க, அப்புறம் அமைச்சரும் கொடுத்துட்டாங்க, அதாவது நிதியமைச்சரும் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு ஜெயலலிதாவுடைய அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த காலகட்டங்களில் ஆக்டிங் சீஃப் மினிஸ்டரு ப்ளஸ் இறந்த பிறகு முதலமைச்சர், அது வரைக்கும் இவர் வண்டி கரெக்டாக ஓடிச்சிங்க. அதற்கு பிறகு தான் இவரை கையில் எடுக்க ஆரம்பித்தாங்க. பிஜேபி கையில் எடுத்தோன்னா சசிகலா கண்டுபிடிக்கிறாங்க, இவரை உடனே தூக்குறாங்க. இவர் உடனே போய் தர்மயுத்தம் பண்ணுறாரு. அந்த தர்மயுத்தமும் யார் சொல்லி பண்ணாருன்னு அவரே சொல்லிட்டார். சம்மந்தப்பட்டவங்களும் சொல்லிட்டாங்க, இவருக்கெல்லாம் லாய்க்கே இல்லை, நான் சொல்லி தான் தர்மயுத்தம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11 பேரோட வெளியே போனார், என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு. இவருடைய குணம் என்னென்னா, பிஜேபி இவரை வந்து மீண்டும் 2017 மேலே அதிமுகவை நெருக்கி இவர் சொல்லி டிடிவி இவங்களெல்லாம் வெளியே அனுப்புகிறாங்க. வெளியில் அனுப்பிட்டு இவர் உள்ளே வந்து 11 எம்எல்ஏவோட துணை முதல்வர் எல்லாம் உட்கார்றாரு. அப்படி உட்கார்ந்தோம் இவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்னென்னா, ஒரு மினி ஷிண்டே கட்சியை நீங்கள் ஒரு 30 மாவட்ட செயலாளர், ஒரு 25-30 எம்எல்ஏ அவங்க கையில் கொண்டு வரணும் நீங்கள், ஏன்னா அந்த அளவுக்கு பொறுப்பு. ஆனால் அந்த 4 வருஷமும் இவர் அவருக்கான இதை தான் தேத்திக்கினார். அங்கே பிஜேபியோட ஒர்க்கையும் இவர் அதுக்கு தகுதியான ஆள் இல்லைன்றது தான். இவர் வந்து ஜெயலலிதா இருக்க வரைக்கும் அவங்க கூடயே இருந்து தூக்கி பிடிச்சிடுவாங்க, போவார் வருவார். யாருக்கும் பெருசாக பண்ண மாதிரிலாம் கிடையாது. பத்திரிகையாளர்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தார். அந்த கூட்டமாக இவர் பிரச்சனை வரும்போது இவர் விட்டு ஓடி போச்சு. அந்த மாதிரி தான் நம்மலாம் பார்த்தோம் நேரடியாக. அதற்கு பிறகு நீங்கள் 2000 அந்த இவர் உள்ளே வந்த பிறகு ஒருங்கிணைப்பாளர், துணை முதல்வர். ஆனால் அந்த 4 வருஷம் எதுவும் பண்ணாத விளைவு இவர் அப்புறமா பிஜேபி கூட இவர் இதாக இருந்துக்கிட்டு கட்சிக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ணிருக்காரு. அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. அண்ணாமலையை தலைவராக போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை எக்ஸ்ட்ரா ஓடுது. அண்ணாமலை இவரை கையில் எடுக்கிறாரு. அண்ணாமலை நடுவில் டிஎம்கே கையில் எடுக்குது. சட்டமன்றத்தில்
அதிமுகவுடைய நிலைப்பாடே இல்லாத அளவுக்கு அங்கே புகழ்ந்து பேசுறது இந்த வேலைலாம் பண்ணுறாரு. சண்டை ஓடிக்கிட்டே இருக்குது. இவர் 21 தோல்விக்கு பிறகு இவர் காட்டின வேலைகள் அவங்க செயல்படவே முடியாத அளவுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் ஒரு அறிக்கை விட்டு அவர் ஒரு அறிக்கை விடுவார். இவர் இங்கே பேசிட்டு மாதிரி போய் டெல்லியில் போய் பார்த்துட்டு வருவார். சட்டசபையில் பார்த்தா அவரு இஷ்டத்துக்கு பேசுவார். எல்லாமே பார்த்தாலே தெரியும் கட்சிக்குள்ளே பிரச்சனைன்னு. இதை அண்ணாமலை மேலும் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது. ப்ளஸ் அவர் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண ஆரம்பிச்சோன்னா அதிமுக ஒன்றுமே இல்லை, பிஜேபி தான் நல்லா செயல்படுது எதிர்கட்சியா அப்படின்ற அளவு அண்ணாமலை உட்பட தானே சொல்லிக்கிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவர் கூட போராடுறதே அவங்க வாழ்க்கையாக போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் அந்த ஈரோடு கிழக்கெல்லாம் போட்டி வேட்பாளர் நிறுத்தினார். அண்ணாமலை ஜெயலலிதாவை என் மனைவி ஜெயலலிதாவை விட 1000 மடங்கு மேலானவன் பேசுகிறப்பெல்லாம் அவர் வேடிக்கை பார்த்துருந்தார். இவங்க கொந்தளிச்சு போய் சண்டை போட்டுருந்தாங்க. அதற்கு பிறகு தண்டிக்கப்பட்ட குற்றவாளின்னு பேட்டி கொடுத்தாரு. அதுக்கே அவர் வேடிக்கை பார்த்தார். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இவருக்கு யார் மேலேயும் ஓபிஎஸ்க்கு அந்த இதெல்லாம் கிடையாது. தன்னுடைய சுயநலம் என்ன அதுதான். அப்போ இது இப்படியே போகும்போது தான் கூட்டணி உடையுது. கூட்டணி உடஞ்ச உடனே 2024 தேர்தலில் பார்த்தீங்கன்னா இவர் அதுக்கு முன்னாடியே அந்த இரட்டை தலைமை இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு கட்சிக்குள்ளே வந்து ஒற்றை தலைமையாக கொண்டு வரணும்னு கோஷம் வரும்பொழுது இன்னும் பெருசாக பிரச்சனை பண்ணுறாரு. இதில் என்ன விஷயம்னா பாஜக இவர் எந்த நோக்கத்துக்கு அனுப்பிச்சோ அந்த நோக்கத்தை இவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு. இவரே கற்பனை பண்ணிக்கிட்டாரு, நான் தான் எல்லாமே அப்படின்னு. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இன்றைக்கி போயிட்டாங்க 2ஆம் நம்பருக்கு நிற்கிறீங்களே, அதே 2ஆம் நம்பர் தரேன்னாங்க. துணை பொதுச்செயலாளர் இருங்க. இதே சிவி சண்முகம் இன்னொரு அமைச்சர் யாரோ அவர் வீட்டில் போய் 2 மணி நேரம் காத்து கிடந்தாங்க. இது பண்ணுங்கள், இல்லாட்டி பொருளாளர் இருங்க, நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போவோம், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு. முடியவே முடியாது அப்படின்னு பெரிய தகராறு பண்ணி அவங்க பார்த்தாங்க இதுக்கு மேலே இவரை நைஸாக நகர்த்துறது தான் கரெக்டுன்ட்டு. ரைட்டு வாங்க பொதுக்குழு நடத்தலான்னு பொதுக்குழு கூட்டுறாங்க. இவர் அந்த பொதுக்குழுவில் பெருசாக பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பொதுக்குழுவில் அவைத்தலைவர் இறந்துட்டார்ல மதுசூதனை, அவைத்தலைவரை தேர்ந்தெடுத்து இப்போ அவைத்தலைவரை தேர்ந்தெடுத்து முடித்த அடுத்த செகண்டு பொதுக்குழு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. சிவி சண்முகம் தான் ரொம்ப டெக்னிக்கலாக பண்ணுறாப்புல. இவருக்கு பயங்கர கோபம். நேராக கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டில் எவ்வளோ இழுத்தாருன்றீங்க. இந்த அண்ணன் தம்பி தகராறில் கோர்ட்டில் இருப்பாங்க, அந்த மாதிரி கட்சியை கோர்ட்டுக்கு இழுத்து அங்கே போனால் கோர்ட்டு கேட்குது என்ன விஷயம், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்ன பண்ணாங்க, பொதுக்குழு கூட்டினாங்க, ரைட்டு, அவைத்தலைவர் தேர்ந்தெடுத்தாங்க, ரைட்டு, அதுக்கப்புறம் அவங்க தள்ளி வச்சுட்டாங்க, அவைத்தலைவர் தேர்ந்தெடுத்தாங்க, ஆமாம் நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க, நான் தாங்க வழி முடிஞ்சேன், அப்புறம் என்ன, அந்த தேர்வு ஓகே தானே, அதற்கு பிறகு அவைத்தலைவரை அறிவிக்கிறாரு பொதுக்குழு அப்புறம்னு சொல்லிட்டு, அதில் என்ன தப்பு இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஏமாற்றிலாம் பண்ணிட்டான், அதெல்லாம் கிடையாது, முறைப்படி பொதுக்குழு அவைத்தலைவரை தேர்ந்தெடுக்க விட்டுட்டுது. இனிமேல் நீங்கள் உங்களுக்கு பவர் இருக்குன்னு, ஆமாம் நான் வந்தால் நான் வந்துடுவேன் பொதுச்செயலாளர், ரைட்டு, அவைத்தலைவர் வந்து எல்லாருக்கும் சர்க்குலர் கொடுங்க, அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்கள், எல்லாரையும் கூப்பிடணும், கூப்பிட்டு பொதுக்குழு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. முறைப்படி எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுறாங்க. இவர் பொதுக்குழு நடத்துகிற அன்றைக்கி எங்கே போகிறாரு, கட்சி ஆஃபீஸுக்கு போய் தொண்டர்களை வச்சுட்டு உள்ள காப்பீஸ் அடிச்சு நொறுக்கி ஃபைலுகள் எல்லாம் கொளுத்தி இவர் ஆதரவாளர்கள் இருந்தாங்கல்ல அவங்களாம் வந்து தடுக்கும் பொழுது அவங்க அப்புறமா மாறிட்டு ஏடிஎம்கே ஆதரவாளர் போய் தப்புங்க இது இந்த மாதிரி நம்ம கட்சி ஆஃபீஸ் நம்பலன்னா அவங்களெல்லாம் தாக்கி மண்டலம் உடஞ்சி பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. இவர் மேலே வழக்கு போடல. அதுக்கு ஒரு பக்கம் ஏடிஎம்கே போராடி அங்கே பொதுச் செயலாளராக 98% பொதுக்குழு உறுப்பினர் ஆதரவோடு அவர் செலக்ட் ஆகுறாரு. இதை எடுத்து அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டு தான் ஏற்கனவே நாம்ஸ் சொல்லியிருக்குது. அந்த நாம்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக இருக்குது, அவர் தான் போச்சுறாரு போன்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இது பண்ணும்போது இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. இவர் வந்து வேஷ்டி பயன்படுத்துகிறாரு, கட்சியில் அட்டுப்பாடு பண்ணால் ஏன்னா தடை விதிச்சுது உச்சநீதிமன்றமே. அதற்கு பிறகு இவர் உரிமை மீட்பு குழுன்னு ஆரம்பிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காரு. மொத்தத்தில் இவர் என்னன்னா பிஜேபிக்கு ஆதரவாக இந்த டிஎம்கேக்கு ஆதரவாக இந்த வேலை அதாவது இயங்க விடாமல் இவரை வெளியே தொருத்தி அந்த ஒற்றை தலைமைன்னு வந்தா பேர் தான் ஏடிஎம்கே மூச்சு விடுது. அதுக்குள்ளேயே பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துடுது. அதில் இவர் எதிர்த்து ரெட்டையிலே ஏற்று நிற்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக ஸ்ப்ளிட் ஆனதுனால படுதோல்வி. அவங்க 10% அடிக்கிறாங்க. ஆனாலும் 22% ஓட்டு இருக்குது. இவங்களது ஒரு 19%க்கு மேலேன்னு பார்க்கும்பொழுது 41% இவங்க இருக்கிறாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா 13 சீட்டு ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் தான் 15 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ தான் அண்ணாமலையும் சேர்த்து நம்மளை கவுத்திட்டான்னு டெல்லிக்கு புரியுது. இந்த கேப்பில் தாவேகா வந்துடுது. எடப்பாடிக்கு தாவேகா கூட போகணுன்னு ஆசை. ஆனால் அதுக்கு லாய்க்கு இல்லாமல் இருக்கப்போ டக்குன்னு எடப்பாடி பிடிச்சி இழுத்து போடுறாங்க. மறுபடியும் கூட்டணி வருது. இந்த கேப்பில் தான் அவர் கடா வெட்டுறாரு. எனக்கு அந்த மரியாதை வேணும்னு. ஆனால் அவங்க 2 கண்டிஷன் தான். 1 அண்ணாமலை தூக்கணும், 2 டிடிவி ஓபிஎஸ் எங்கே பிரச்சனை.
அவர் அமித்ஷாவே சொல்ல வைக்கிறாங்க. அவங்க கரெக்டாக ஜென்யூனாக நடந்துக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, பிரதமர்கிட்ட வந்தா இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்க பார்க்கலான்ற மாதிரி. பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. இவருடைய சுயநலம் பாருங்க. இவ்வளோ நாளாக இவருக்கு பேக்ரவுண்டில் இருந்து எல்லாம் பண்ண பாஜக அப்பாயின்மெண்ட் கொடுக்கலான்னு ஒன்று இவர் அறிக்கை விடுறாரு. தமிழகத்துக்கான கல்வி நிதியை கொடுக்கவில்லை, கண்டிக்கிறேன்னு அறிக்கை விடுறாரு. போய் சிஎம்மை பார்க்குறாரு, மகனோட பார்க்குறாரு. அரசியல் நிரந்தர எதிரி இல்லை, பகை இல்லைன்றாரு. அப்போவே எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க இவர் அங்கே போகிறாருன்னு. ஆனால் பாஜக என்ன பண்ணுதுன்னா கூப்பிட்டு பேசுது, பர்மிஷன் வாங்கிடுறாங்க இவங்கள்ட்ட. நாங்கள் இவங்கெல்லாம் கொண்டு வர்றோம், பீகார் மாதிரி ஒரு இது வேணும்னு. ஈவன் தாவேகா கூட பேசுறது உட்பட பர்மிஷன் வாங்கி பேசுகிறாங்க. அதில் டிடிவி எப்படி இருந்தார், இவர்லாம் அவர் அவ்வளோ எதிர்ப்பு. எடப்பாடியை மாற்றினா தான் கூட்டணிக்குள்ளே வருவன்ற அளவுக்கு எதிர்ப்பு. பேசி கீசி உள்ளே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வேறு மாதிரி க்ளோஸ் ஆகிடுறாங்க. அப்போ அவரே என்ன சொல்கிறாரு, நீங்கள் 3 முறை முதல்வர், அதிமுகவுடைய முதலமைச்சர், நீங்கள் போய் திமுகவில் சேர்ந்தீங்கன்னா படு அசிங்கம். அதுக்கு ஒன்று ஒதுங்கிடலாம் இல்லையா, இங்கே வாங்க 3 சீட்டு நில்லுங்க. நானே அவர் இணையறதா கூட சொல்லியிருந்தாரு. அமமுகல இணையறதுக்கு கூட ரெடியாக இருந்தார் ஓபிஎஸ் சமயத்தில் பேட்டியில் சொல்லியிருந்தாரு. ஆமாம், டிடிவி. ஆனால் அவருக்கு ஆப்ரேஷன் வந்து வேறு, டிஎம்கே ஆப்ரேஷன். அதனால் அவர் அப்படி நீங்கள் நல்லா பாருங்களேன். செங்கோட்டையன், ஓபிஎஸ்ஸு, இவங்க எல்லாமே கட்சி எடுத்த நிலைப்பாடு எங்களுக்கு பிடிக்கல, அதனால நாங்கள் விலகிறோன்னு எங்கேயுமே அது பேட்டியே இருக்காது பாருங்கள். ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. இது ஒரு ஜோக் என்னன்னா, செங்கோட்டையன் பாஜகவோட கூட்டணி வைக்க சொல்லி நாங்கள் 6 பேர் வற்புறுத்தணும், எடப்பாடி ஒத்துக்கலன்னு இவர் பேட்டி கொடுத்தாரு வெளியில். ஆனால் அவர் பேட்டி கொடுக்குற நேரத்தில் கூட்டணி ஸ்ட்ராங் ஆகி பேட்டி 3-4 இது வந்துட்டு போயிட்டார் அமித்ஷா. அதுக்கப்புறம் இவர் ஏன் போய் தாவேகல சார்? அவர் செங்கோட்டையன் சொன்னது வந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்கணும்னா இன்னைக்கு பிரிந்தவர் தான் அங்கே இருக்கார் டிடிவி. அதற்கான வேலையை கட்சிக்குள்ளே தான் செய்யணும். இவர் வந்து கட்சிக்கு வெளியே வந்து பேட்டி கொடுத்து வம்பு இழுத்தது எல்லாமே என்னை வெளியே அனுப்புன்றது தான். இப்போ இந்த மூவ் அப்படிங்கிறது சரி அதிமுகவுக்கு ஒரு பலவீனமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா ஓபி ரவீந்திரநாத் சொல்லும்போது கூட தேனி வந்து அதிமுக கோட்டையாக இருந்துச்சு, அதில் ஒரு ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கேன். ஓபி ரவீந்திரநாத்துக்கும் ஓபிஎஸ்க்கும் அங்கே இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல, நீங்கள் ஒன்று திமுகலையோ இல்லை அதிமுகலையோ இதெல்லாம் இல்லைன்னா வச்சு செஞ்சு விட்ருவாங்க. அவ்வளோ கந்து வட்டி பிரச்சனை அங்கே ஓடிட்டு இருக்குதான். நேற்று பேசும்போது ஒரு கட்சியார் சொல்கிறாரு, ஆனால் இங்கேயும் அங்கேயும் இல்லைன்னா முடிச்சு விட்ருவாங்க, அந்த அளவு வெறுப்பில் இருக்காங்க ஜனங்கன்னு. இன்னொன்று ஓபி ரவீந்திரநாத்துக்கு என்ன பேர் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். அப்பாக்கும் பிள்ளைங்க எவ்வளோ சண்டைன்றதும் ஊருக்கே தெரியும். இன்றைக்கி ஒரு கூலிங் கிளாஸை போட்டு வந்து உக்காந்துக்கிட்டு ஒரு 4 பேர், நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அவ்வளோ பெரிய மாபெரும் தலைவர் இந்த பத்திரிகைகள்லாம் உருட்டுறாங்கல்ல, இவரும் சொல்கிறாரு நான் தாய் கழகத்தில் இணைந்து விட்டேன். தாய் கழகம் எதுங்க? தீக்கால போய் சேரணும். அது அரசியல் இயக்கம் இல்லை. அதுனா எதுல இருந்து வர்றீங்க? அண்ணா ஆரம்பித்த கட்சி இந்த திமுக, அதனால இந்த உருட்டு தான். தாய் கழகம் சொல்லக்கூடாது. தாய் கழகம்னா இல்லை, இவரை மாதிரி ஏகப்பட்ட பேர் திமுக வந்திருக்காங்க. KKS ராஜேந்திரனா இருக்கட்டும், கேவா வேலுவா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி, எல்லாருக்குமே மரியாதை நடத்தப்படுறாங்க. நீ திமுகவே அதிமுகக்குள்ள தாங்க இருக்கு. திமுகவில் இருக்க கீ போஸ்ட்ல இருக்க எல்லாமே அதிமுக தான். அதனால என்ன கேட்க வர்றீங்க சொல்லுங்க? அதுல இல்ல அவர் சொல்றது கரெக்ட் தான். தாய் கழகம் சொல்லும்போது எல்லாருமே இதான சொன்னாங்க. வைத்தியலிங்கம் அதான் சொன்னாரு, மனோஜ் பாண்டியன் சேரும்போது அதான் சொன்னாரு, தாய் கழகம் வந்தது. அதுக்கு வித்தியாசம் இருக்குது. இவங்க 3 பேருமே இந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த பிரச்சனை, நான் சொன்னேன் இவ்வளோ பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி போன ஆட்கள், முன்னாடி அணைஞ்சவங்கெல்லாம் வேறு வேறு காரணங்கள், ஜெயலலிதாவால் வெளியில் அனுப்பப்பட்டவர்கள், பல பிரச்சனைகள், அவங்க ஒரு காலகட்டத்தில் சேர்ந்தாங்க. இவங்க வந்து என்ன காரணமே இல்லாமல், அதாவது நான் சொன்னல எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கட்சி போகிற நிலைப்பாடு எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு எதுவுமே கிடையாது. இவருடைய ஒரே இது இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரே அர்ஜென்ட்டாக டிஎம்கேவும் சரி யாரும் சொல்லி இவங்க சொல்கிறது எடப்பாடி சரியில்லை, சர்வாதிகாரமாக நடக்கிறார், இப்படி பண்ணுறாருன்னு. அப்புறம் என்ன சொல்கிறார், தாய் கழகம், உங்கள் பாயிண்ட்டுக்கே வரேன். தாய் கழகத்திலிருந்து அதிமுக ஏன் உருவானது? எம்ஜிஆரை படாத பாடுபடுத்தி எம்ஜிஆரை வெளியே அனுப்புறீங்க. திமுகவை ஓரம் கட்டணும், அடிக்கணும் தான் எம்ஜிஆர் கட்சியே ஆரம்பிக்கிறார். தீய சக்தின்னு பேர் வச்சது எம்ஜிஆர் தான். அதை இன்னும் அக்ரெசிவாக கொண்டு போகணும் ஜெயலலிதா. ஆனால் தீய சக்தின்னு ஒரு வாட்டி கூட சொன்னது இல்லைங்கிறாரு. யார்? ஓபிஎஸ். யார் சொன்னது இல்லையா? அவர் சொன்னது இல்லையாமே. ஓபிஎஸ் சொன்னது இல்லையாம்மா? ஓபிஎஸ் எப்படிங்க சொல்லுவார்? கரெக்டாக அவர் இன்னும் பேசிக்கிறாருங்க. அவர் எப்படிங்க சொல்லுவார்? தூய சக்தின்னு தான் சொல்லுவார். நான் சொல்கிறது எம்ஜிஆர் தீய சக்தின்னு கட்சி கொண்டு போனார். அதோட அக்ரெசிவாக ஜெயலலிதா கொண்டு போனாங்க. ஜெயலலிதா, நீ இன்றைக்கி தூய சக்தி தாய் கழகத்தில் இருந்தால் ஜெயலலிதா காலத்தில் சொல்லிட்டு போக வேண்டியதானே? என்னென்ன வேலை பண்ணீங்க? உங்களை முதலமைச்சராக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வச்ச பிறகும் நீங்கள் வேறு வேலை பண்ணீங்க. யாருக்குமே ஓபிஎஸ்
ஒரு உண்மையானவராக இருந்தது இல்லை. அவரை நம்பி இப்போ மீட்பு குழுலாம் ஆரம்பிச்சாங்களே, ஒருங்கிணைப்பு குழு. அதுல இப்போ இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களோட அது நிலைமை ஒரு வாட்ஸ்அப் குழு. அந்த வாட்ஸ்அப் குழுவில் அட்மின் வந்து ஓபிஎஸ், துணை அட்மின் வந்து ரவீந்திரநாத். அதில் உறுப்பினர் புகழேந்திலாம் இருக்காரு பாவம். ஆ புகழேந்திலாம் இருக்காரு. அவர் கிடையாது, புகழேந்திலாம் கிடையாது. அது புகழேந்தி தனி, இந்த இவர் கேசி பழனிசாமி தனி. இவரது வாட்ஸ்அப் குழுவில் புகழேந்திலாம் கிடையாது. இவர் தனியா ஒரு மீட்பு இவருடைய குழு. உரிமை மீட்பு கழக வாட்ஸ்அப் குழுவில் வந்து இவர் அட்மின்னு, ரவீந்திரநாத் துணை அட்மின்னு, மற்றவங்களாம் இவர் நம்ம ஐயப்பன் இவங்களாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி போன மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் இருந்தாங்க. ஒருத்தர் இருந்தார், அவரே எக்ஸிட் ஆகிட்டு போயிட்டார். அவர் தாங்க உண்மையான அதிமுகக்கார். ஏன்னா அம்மா இருந்த இடத்துல இதுவா அதிமுகவுடைய அடிப்படையை விட்டு நான் அங்கே போகிறதா, அதோட நான் விலகிடுறேன் அரசியல் விட்டு. இந்த வேலையை ஓபிஎஸ் பண்ணியிருந்தாங்க பெட்டரு. ஏன்னா அவருக்கு இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் உச்ச தொட்டுட்டார். 3 முறை முதலமைச்சர், நிதியமைச்சர் எல்லா பதவியும் பார்த்துட்டாரு. கட்சியிலையும் ஒருங்கிணைப்பாளர் இருந்துட்டார். பணத்துக்கும் பஞ்சம் இல்லை. ஓய்வு காலம் வருது, அவர் உடம்பு முடியல. அழகாக நான் வந்து ஒதுங்கிக்கிறேன். நான் அம்மா உருவாக்கின கட்சி, அம்மாவுடைய லட்சியம் திமுக வீழ்த்தப்படணும், அதற்கு நான் இடையூறாக இருக்கு போயிடணும்னா நீங்கள் ஓபிஎஸ்ஸை போட்டுருவாங்க. ஆனால் இந்த நாலாந்தரமாக அந்த லோக்கல் எம்எல்ஏ போய் ஜாயின் பண்ணுற மாதிரி பிள்ளையோட போய் ஜாயின் பண்ணுறது இவருடைய சுயநலத்தை காட்டுது. எது கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல. ஸ்டாலினோட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக், ஒரு மாஸ்டர் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க விமர்சகர்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க முக்குத்துவ சமுதாயத்தை வாக்குகளை ரிட்டைன் பண்ணுறதுக்காக டிடிவியை உள்ளே கொண்டு வராங்க அமமுகவை. ஆனால் இப்போ ஸ்டாலின் இன்னொரு ஸ்டெப் மேலே போய் ஓபிஎஸ் கொண்டு வந்தது மூலமாக அங்கே தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அந்த முக்குளத்தோர் வாக்குகள் திமுக பக்கம் சார்வதற்கு மிக முக்கியமான ஒரு பலமாக ஆகிடும் அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க. இது திமுகவுக்கு தான் பலம் அப்படின்னு. ஓபிஎஸ் 2021 தேர்தலில் ஈக்குவலாக அவருக்கு இது கொடுத்து அவருக்கு அங்கே பொறுப்பு கொடுத்தாங்க. இங்கே கொங்குலாம் இவங்க பார்த்துக்கிட்டாங்க, வடக்கு மண்டலம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் அங்கே பெரிய தோல்வி. ஓபிஎஸ் ஒரு ஒர்க்கும் பண்ணல, தான் பையன் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணார். அப்போவே அவங்களுக்கு ஓபிஎஸ் மேலே விட்டு போச்சு. இன்னொன்று, ஓபிஎஸ்க்கு ஆதரவாளர்கள்னு எதுவுமே கிடையாது. அவருக்கு தனிப்பட்ட இதில் நீங்கள் சமுதாய ஓட்டுகள் பெருசாக கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், சமுதாய ஓட்டுகள் இதெல்லாம் நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் கட்சி தான் வட மாவட்டங்களில் பெரிய கட்சியாக இருக்கும். ஆட்சி எம்எல்ஏக்கள் அதிகம் வச்சுருப்பாங்க. பொதுவாக சமுதாய மக்கள் ஃபேக்டர் வந்து ஓரளவு தான் இதுக்கு உதவும். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் என்னென்னா கூட்டணிகள், அந்த நேரத்து சூழ்நிலைகள், இது எல்லாம் சேர்ந்து ப்ளஸ் சமுதாயம் சேர்ந்து உதவும். எல்லா டைமும் இவர் இன்னும் பெரிய இவருன்னா அந்த ஐயா பொன்முத்துராமலிங்க தேவர் அளவுக்கா இவருடைய குடும்பத்துக்கு ஏங்க தேனி மாவட்டத்தில் போய் நீங்கள் பேசி பாருங்கள். நீங்கள் யூனிட் இருக்குல்ல, எடுத்துகிட்டு போங்க, ஓபிஎஸ்க்கு என்ன மரியாதை இருக்குன்னு பேசி பாருங்கள். அவர் என்னென்ன பண்ணார்னு தமிழ்நாட்டில் திட்டுறவனோட தேனியில் அப்படி திட்டுவோம். ஏன்னா சுற்றி தன் குடும்பத்துக்காக பண்ணது, தன் குடும்பத்துக்கு பண்ணது, ரவீந்திரநாத்துடைய ஆட்டம், பக்கத்து மாவட்டங்கள்லாம் இவங்க பண்ண வேலைகள், இதெல்லாம் இன்னும் கேட்டால் ஸ்டாலின் தப்பு பண்ணிட்டார். ராஜதந்திரன் நீங்கள் சொல்கிறீங்க. ஓபிஎஸ் இருந்திருந்தால் அதிமுகவுக்கு எதிரான வழக்குகள் உயிரோடு வந்திருக்கும். ரெட்டை இலை முடக்கிற வழக்கு, பொதுச்செயலா வழக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள். இவர் இந்த மாதிரி பண்ணதுனால எல்லா வழக்கும் நீர்த்து போயிடுச்சு. தேர்தல் சந்திப்பாங்க. அதே மாதிரி சசிகலா கட்சி ஆரம்பிச்சதுனால அவங்க பொதுச் செயலாளர் போட்டாங்கல்ல உரிமையல் நீதிமன்றம், அந்த வழக்கும் புட்ட கேஸ். இப்போ ஒரே ஒரு ஆள் புகழேந்தி மட்டும் தான் இருக்கு. கேசி பழனிசாமி கூட அதிமுக ஆதரவாக தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் இந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி மட்டும் கொஞ்சம் ஜெயலலிதா மாதிரி எல்லாரையும் அரவணைச்சிட்டு போனார்னா மேட்ரே வேறு. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிவாதமாக இருக்கார், இன்செக்யூரிட்டியாக கூட இருக்கலாம். கேசி பழனிசாமிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களாம் கொண்டு வந்து கொடுத்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். கொங்குல இன்னும் கொஞ்சம் இது கிடைக்கும். அவர் பெருசாக இப்போ எதிராக போகிற மாதிரி இல்லை. அவர் ஒரு பொதுச் செயலாளர் கேஸ் இருக்குது. புகழேந்திலாம் ஒரு ஆளே கிடையாது, தனி நபர்கள். அதனால் இன்றைக்கி அதிமுகவுக்கு ரூட் கிளியர் பண்ணி கொடுத்துருக்க வேலையை இவர் பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்டாலின். இன்னொன்று, ஓபிஎஸ் இன்றைக்கி சேர்த்தது மூலிமா நீங்கள் பாருங்கள், அறப்போர் இயக்கத்தில் முதல் கொண்டு இறங்கி அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பேசின பேச்சு இந்த மாதிரி விஷயம், வாஷிங் மிஷின்லாம் பேசினார இன்றைக்கி ஓபிஎஸ்ஸை எடுத்து அடிக்கிறதுலாம் இது. இவர் ரவீந்திரநாத் சொல்லிட்டு போகிறார்ல, கோட்டையில் நாங்கள் ஓட்டை போடுவோன்னு. இவர் தென் மாவட்டங்களில் யாரையும் வளர விடாமல் இவர் பார்த்துக்கிட்டாருன்னு சொல்கிறார். யாரை? எடப்பாடியை. எடப்பாடி கொங்கு மண்டலம்னா எடப்பாடி ஈக்குவலாக, எடப்பாடியோட ஜாஸ்தி பவரில் திண்டுக்கல் சீனிவாசா இருக்கார், செல்லூர் ராஜு இருக்கார், உதயகுமார் அவங்க ஈக்குவல் செட்டு, வேறு நத்தம் விஸ்வநாதன், இந்த மாதிரி ஸ்ட்ராங் லீடர்ஸ் இருக்காங்க. இவர் காலத்தில் இவருடைய மாவட்டத்திலேயே தங்க தமிழ் செல்வனை ஒரு வழி பண்ணி அவர் ராசில் அமமுக போனார். இப்போ அங்கேருந்து திமுக போயிட்டார். இவர் இப்போ அங்கே போயிட்டார். இன்றைக்கி அவர் முகத்தை பார்த்தீங்களா? அவர் சிரிக்கலாமா, மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு.
ஏன்னா போடியில் அவருக்கு இப்போ பிரச்சனை, ஏற்கனவே மகாராஜன் பிரச்சனை, இப்போ இவர் பிரச்சனை, இப்போ இவங்க 2 பேருக்கும் மகாராஜன் பிரச்சனை. இதனால இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. எனக்கு வந்த தகவல் அவர் நிம்மதியாக இல்லை, மறுபடியும் பேசுனா இங்கேயே தாவிடலாமா, இந்த சட்டசபை தேர்தல் முன்னாடி கூட தாவிட்டு போடியிலே நிற்கலாமா, எம்பி சீட்டை ராஜினாமா பண்ணிட்டு. அந்த எம்பி வந்து அவங்க இப்போ மாதிரி பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு தகவல் ஓடுது. எம்பி சீட்டை வந்து டிடிவியை நிற்க வச்சுருவோம். டிடிவி, பாஜக, ஏடிஎம்கே ஒன்று சேர்ந்தா இது போடி நாயக்கனூரில் ஓபிஎஸ்ஸே நின்னா கூட தங்கத்தமிழ் செல்வம் தோக்கடிச்சிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுக்கு வேண்டிய இதெல்லாம் பண்ணித்தரன்ற மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக எடுத்தாங்கன்னா முடிச்சு விட்ட கதை தான். ஏன்னா ஓபிஎஸ் போன இடம் எதுவுமே வழங்கின மாதிரி சரித்திரமே கிடையாது. இப்போ கூடுதலாக பாஜகவுடைய அவ்வளோ பேசுனதே மீறி ஒரு இவங்களுக்கு எதிராக போய் சேர்ந்து நிற்கிறாரு. அந்த கோபத்தையும் அவர் வாங்கிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அதனால் வாழ்நாள் முழுவதும் தனக்கு தனக்கு தனக்குன்னு மட்டும் பார்த்தவர். ஜெயலலிதா மேலே அவ்வளோ பற்று இருக்கிற மாதிரி காமிக்கிறவர்னா, ஜெயலலிதாவுடைய அடிப்படை கொள்கை இதுதான். திமுக எதிர்ப்பு தான். ஏங்க தமிழழகன் கதை தெரியும்ல, அப்பா இன்ஷியலே மாற்ற வச்சவங்க அவங்க. அப்புறம் என்ன நீங்கள் பெரிய இதுன்றது இதான் நிலமை. ஸோ இன்னைக்கு சிச்சுவேஷனில் திமுகவுக்கு ஒரு பலம் வந்து கூடியிருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே பேசுகிறாங்க. நீங்கள் இல்லை அந்த மாதிரிலாம் நான் இன்னொன்று சொல்கிறீங்க. சொல்லிட்டா இதெல்லாம் பேசுகிறவங்க எஸ்ஆர் கோபியும் மன்னனும் உள்ளே வந்ததை பற்றி எந்த மீடியாவது பேசுதா? நீங்கள் மதுரை தடுமாறிக்கிட்டு இருக்குது. நான் சொல்கிறேன், எஸ்ஆர் கோபி மதுரை வடக்கில் நிற்கிறார். அவங்க 10 வருஷமாக பாலிடிக்ஸில் இல்லவே இல்லையா சார்? அதெல்லாம் ஏங்க நீங்கள் அவங்களுடைய பேசிக் இருக்குல்ல, அழகிரி இறங்குறாரு. அழகிரி நேரடியாக இறங்கலை. ஆனால் அவர் சொல்கிறது நான் என்ன வேணால் நான் பண்ணித்தரேன்றார். அழகிரி சொல்லி தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக டிஎம்கே போகிற மாதிரி இருந்ததில் இவர் தடுத்துருக்காரு, மூர்த்தி உள்ள உடலை. நல்ல மூவு எஸ்ஆர் கோபியும் மன்னனையும் சேர்த்துக்கிட்டது. இன்றைக்கி அவங்க முழு வேகத்தோடு இறங்குறாங்க. எஸ்ஆர் கோபி மதுரை வடக்கில் தளபதிக்கு எதிராக ஏற்கனவே காங்கிரஸ் முறுக்கிக்கினுது. அங்கே சிடி நிர்மல்குமார் தாவேகா போட்டியில் போகிறாரு. 4 முனை போட்டி மாதிரி ஆகிடும். உங்களுக்கு ஈஸியாக ஏடிஎம்கே எஸ்ஆர் கோபிலாம் லோக்கலில் ஒர்க் பண்ண ஆளுங்க. அழகிரியுடைய ஆதரவுன்றது வந்து திமுகவுக்கு பெரிய மைனஸ். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இவங்க ஜெயிச்சது அதெல்லாம் வேறு கதை. அழகிரியை ஓரங்கட்டணுன்றதை ஒரு அடிப்படையான திமுக தொண்டை இது பண்ண மாட்டான். ஏன்னா அவர் கலைஞருக்கு அடுத்தது மாதிரி தான் அவரையும் பார்க்குறாங்க, ஒரு வெள்ளந்தியான ஒரு யதார்த்தமான தலைவர்னு. அப்போ அவர் வந்து இன்றைக்கி அந்த அவங்களுடைய ஆதரவாளர்களை முடுக்கி விடுறதுன்றது ஒரு சிக்கலை கொண்டு வந்து கொடுக்கும். மூர்த்திக்கு அங்கே இருக்கிற அந்த கோபம், உள்ளே இருக்கிற கோஷ்டி சண்டை, இதெல்லாம் தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தா பிடிஆருக்கும் மூர்த்திக்கு இருக்கிறதுல பிடிஆர் ஜெயிக்கிறத மூர்த்தி விரும்புவாரா? இப்போ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் மதுரைனால் அந்த மேயர் ஊழல் மற்ற விஷயங்கள்னு பெரிய பிரச்சனை ஓடுது. இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இன்றைக்கி பெரிய சிக்கலில் மதுரையில் திமுக தடுமாறிட்டு இருக்குது. ஆனால் அதை பற்றி அந்த ஊடகமாவது பேசுமா? வாயை திறக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு மூத்த பத்திரிகையாளர், நம்ம எப்போவுமே அவரை நம்ம பெருமையாக பார்ப்போம். அவர் இந்த விஷயத்தில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றதுலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அவர் நீ சொல்கிறாரு, ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுவதும் அவருக்கு அந்த கருப்பு சிவப்பு துண்டு போடுவதும் ஒரு குறியீடாக பார்க்கிறேன், காங்கிரஸுக்கு விதிக்கப்பட்ட ஒரு நெருக்கடியாக பார்க்கிறேன். இது எங்கெங்கே இருக்குது? ஓபிஎஸ் வர்றதுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த மாதிரி இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டோம் டிஎம்கே காட்டும் போது காங்கிரஸ் ரொம்ப பண்ண முடியாது இல்லையா? இப்போ ஏன்னா உசிலம்பட்டியில் இப்போ ஐயப்பன் ஆல்ரெடி எம்எல்ஏ இருக்கு. அவர் போன வாட்டி ஃபார்வர்ட் பிளாக் தான் திமுக சார்பாக நின்னாங்க, தோத்துட்டாங்க. அமமுகவில் மகேந்திரன் நின்னார். ஸோ அவருமே வந்து ஓரளவுக்கு 2வது பொசிஷனில் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஓட் பேங்க் வந்து எடுத்து வந்தாங்க. 2வது 3வது பொசிஷனுக்கு 55 ஓட்டு தனியாகவே நின்று வாங்கினாங்க. ஸோ இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஐயப்பன் கூட திமுகவும் சேர்ந்து நிற்கும் பொழுது அந்த சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகுது இல்லை? ஐயப்பன் விழுந்த ஓட்டு எல்லாம் ரெட்டையில் ஓட்டு. நீங்கள் டிடிவி வந்தது தான் அதிமுகவுக்கு பெரிய பலம். நீங்கள் இன்றைக்கி என்ன கொண்டு வந்து டிஎம்கே நிற்க வச்சாலும் டிடிவி, ஏடிஎம்கே, பிஜேபி 3 பலமாக சேர்ந்து ஈஸியாக அங்கெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. நீங்கள் டிடிவி தான். டிடிவி வராமல் போயிருந்தால் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும். இது ஒன்று. இன்னொன்று, இவர் காங்கிரஸ் மேட்டர் சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கி இப்போவும் காங்கிரஸ் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கனிமொழி டெல்லி காலையில் ஹிந்துவில் ஒரு ஆர்டிகல் பார்த்தேன், கோலப்பன் எழுதியிருந்தார். அதிக சீட்ஸ் கொடுக்கறதுல விருப்பமே இல்லை திமுகவுக்கு, ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லுங்கள். அவங்க போக போகிறாங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லை இங்கே வரத்துக்கு. இதெல்லாம் இந்துக்கு ஒரு பாரம்பரியம் இருந்தது, இப்போ எல்லாமே பக்கா பாரம்பரியமாக. ஒருத்தர்னா வாக்கிங் போயிட்டு அவர் பைக்கில் உட்காந்து முறுக்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை விட்டுருங்க. என்ன பிரச்சனைனா, காங்கிரஸ்ஸு இந்த இவர்கள் பண்ண கூத்து இருக்குல்ல, பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க வந்து நின்னதும் இவர்கள் பண்ணதும் ஒரு கட்டத்தில்
அங்கே பிரவீன் சக்கரவர்த்தியும் ராகுலும் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு என்டிஏ கூட பேசினால அப்படியே இருந்துச்சு. என்டிஏ இல்லை தனியாக நிற்கிறான்னொன்னா பேச்சுவார்த்தை ஒன்றும் ஸ்ட்ராங் ஆச்சு. அந்த நேரம் இவங்க ஏறி அடித்தோடனே சைடு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ண அதற்கான வாதங்கள் வலுவாயிடுச்சு. இப்போ பிரியங்கா உட்பட இதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய பேச்சுலாம் என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் இவங்களோட இருந்தால் அதர் ஸ்டேட் தமிழ்நாட்டு விட்டு வெளியே போனால் சனாதனத்துக்கு எதிரான கட்சியாக திமுக இருக்குது, அவங்களோட காங்கிரஸ் இருக்குதுன்னு சொல்லி காலி பண்ணுறாங்க. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் கண்டம், லேட்டஸ்ட்டாக பீகார் தேர்தல், ஹரியானா, இந்த மாதிரி காங்கிரஸ் எந்த இடத்துல போனாலும் இதை ஈஸியாக பிரச்சாரமாக கொண்டு போகிறாங்க. நம்ம ஏன் இதை சிலுவை சுமக்கணும்? சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, திருப்பி ஏதாவது பேசுகிறாங்க. நமக்கு பெரிய சிக்கல். ஏன்னா சனாதனன்றது நம்ம ஊரில் சனாதனத்தில் பல கூறு இருக்குது, அதுவே தெரில. சனாதனத்தில் வாழ்வியல் தர்மம் தான் முக்கியம். இந்து தர்மம் நம்ம எப்படி வாழ்கிறோன்றது தான் சனாதனம். அதில் ஒரு பார்ட்டு அந்த இது வர்ணம். ஆனால் இவர் மொத்தமாக போட்டு பேசுறது. நீங்கள் சனாதனத்தை பற்றி திருமாவளவன் பேசுறதுக்கும் இவங்க பேசும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் சொன்னீங்களா இந்து, அதுலேருந்து ஒரு ரிப்போர்ட்டர் எழுதுனது தான் அது. சனாதனம் என்பது டெங்கு மலேரியாவுக்கு ஈக்குவலானது, அது அழித்தொழிக்கப்படணும்னு எழுதி கொடுத்தது அவர் தான், ஒரு ரிப்போர்ட்டரு, ஜூனியரு. அதை நீங்கள் செக் பண்ணியாவது பேசணும். அது இன்றைக்கி நேஷ்னல் லெவலில் 5-6 ஸ்டேட்டில் கேஸாக வாங்கிக்கிட்டு நிற்கிற அளவுக்கு பெரிய சிக்கலாக போய்கிட்டு இருக்குது. அதனால் இதை வச்சுக்கிட்டே பிரச்சாரம் போகிறதுனால நம்ம ஏன் இது தலையை கொடுக்கணும்னு ஒன்று பிரியங்காவுடைய மெயினான இது. ரெண்டாவது, பாண்டிச்சேரியில் தாவேகா நம்மளுன்னா இன்றைக்கி ஈஸியாக பிடிக்கலாம். விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்குது. மூணாவது, கேரளாவில் ஒரு 2-3% நமக்கு ஆல்ரெடி முடிச்சு விட்ற கதையில் தான் இருக்கிறோம். ஈஸியாக இதாகும். அவங்களுக்கும் ஒரு கணக்கு தொடங்கின மாதிரி இருக்கும். இங்கே தாவேகா கூட நின்று நம்ம வந்தோன்னா தேர்ட் ஃபேக்டராக டிஎம்கே போயிடும். செகண்ட் பொசிஷனில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இருக்கும். அது காங்கிரஸுக்கு பெருமையான விஷயம். சீட்டு ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ பர்சன்டேஜ் நல்லா பெருசாக தான் ஆகும். உள்ளாட்சி தேர்தலில் இந்த ஃபேக்டர் உதவாது, லோக்கல் ஃபேக்டர் தான் உதவும். அதில் பெருசாக பிடிக்கலாம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்பொழுது நீங்கள் அழகாக அந்த இதை கொண்டு போகலாம். காங்கிரஸாக பாஜகவை தான் நிற்கும். நீங்கள் யாருக்கு இப்போ எந்த பிரதமர் ஓட்டு கேட்குறீமா போகும். இந்த லாங் ரன்னை கரெக்டாக பண்ணால் 2031 பெரிய லாபம் இருக்குது. இதை விட்டால் காங்கிரஸுக்கு வேறு இது கிடையாது. இதை பிடிக்கணும்னு காங்கிரஸில் ஒரு தரப்பு உறுதியாக இருக்குது. சோடங்கர்லாம் பயங்கர இதில் இருக்கார். சண்டை கேசி வேணுகோபால கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தாங்க. நீங்கள் எதுக்கு வர்றீங்கன்னு சண்டை ஹோட்டலில் வச்சு. நான் தானே பொறுப்பாளர், கூப்பிட்டா எதுக்கு வர்றீங்கன்னு கூப்பிட்டு வந்தது செல்வ பெருந்தகை. ஏன்னா இங்கே கூட்டணி பேச்சுவார்த்தையில் பெரிய பிரச்சனை ஓடுது. அதனால் கொஞ்சம் வந்து கை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் அவங்கள சீட்டை மட்டுப்படுத்துவோன்னு. அது லாஸ்ட்டில் வந்தார். வந்ததுக்கு சண்டையில் செல்வ பெருந்தகை பிரச்சனையாகி சிஎம் காத்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் போங்க நான் விட்டு பேசிக்கணும். 2 பேருமே போகல. இவர் மட்டும் தான் போயிருப்பார் பாருங்க, கேசி வேணுகோபால் மட்டும் தான் போயிருப்பார். அதுக்கு பிறகு இப்போ கெஞ்சுறாங்க. ராகுல் உச்சத்தில் போய் நின்றுட்டு இருக்காப்புல. அவரை சமாதானப்படுத்துறது தான் இன்றைக்கி கனிமொழி அனுப்பிச்சிட்டு அந்த டீமை வர சொல்லியிருக்காங்க. அது நாம்கி ஆவாஸ் டீம் மாதிரி வருது. சோடங்கர், அந்த நிவேதிதா ஆல்வா, மார்க்கெட் ஆல்வாவுடைய மகள் நினைக்கிறேன், அகில இந்திய செயலாளர். அதே மாதிரி இவர் செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார் எஸ்எல்பி சட்டமன்ற தலைவர். அவன் பக்கா எதிர் சார் உனக்கு சக்க எனக்கான்னு கேட்டாலுங்க. அப்போ இந்த டீம் போய் அங்கே உட்காருதுனா எப்படி பேசும் பார்த்துங்க. 20% கொடுன்றாங்க உள்ள. அதாவது வேணான்னு முடிவு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்துவில் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் எழுத வைக்கிறது. அவங்க என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னா வேணான்னு முடிவு பண்ணி பேசுவோம். அதுக்கு கேட்போம் 45 கொடு, ஒரு எம்பி கொடு, 20% உள்ளாட்சியில் கொடு, வா. அப்போ 45னா ஒரு 30-35 ரைட், ஓகே முடிச்சிக்கலாம். இல்லையா மறந்து பிடிக்கிறியா, ரைட் நாங்கள் பார்த்துக்கிறோம்பான்ற மாதிரி விசிக்கா முறுக்கிட்டு இருக்குது. 12 சீட்டு வேணும் அப்படின்றாரு. இல்லைன்னா டேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. 2ஆம் தேதி பேசலாம், 3ஆம் தேதி. இப்போ இவங்க வந்து அவங்க கூப்பிட்ற நிலமை ஆயிடுச்சு. தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. அறிவிச்சிட்டாங்கன்னா இன்னும் சிக்கலாகிடும். இப்போ காங்கிரஸ் ஒரு வேளை போயிடுச்சுன்னா விசிக்காவும் போகிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அப்படிலாம் போனால் அது செகண்ட் லெவல் பெரிய பார்ட்டியாக மாறிடும். தாவேகா என்னதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது இல்லைன்னாலும் ஒரு அலை ஒன்று உருவாகும்ல, அந்த மாதிரி போயிடுச்சுன்னா பெரிய சிக்கலாகும். அதனால் திமுக நீங்கள் இந்த பத்திரிகைகளில் வச்சு இந்த ஓபிஎஸ் போன்ற மாபெரும் தலைவர்கள், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு அவ்வளோ பெரிய தலைவராக இருந்தால் அறிவாலயத்தில் பெரிய மண்டபம் நீங்கள் பார்த்துருக்கீங்கள, அவ்வளோ பெரிய மண்டபம் இருக்குது பின்னாடி. ஒரு 3000 பேரோட போய் சேர வேண்டியதானே ஓபிஎஸ். பெரிய பெருமையாக இருக்கும்ல. ஒரு நெருக்கடி, நல்லா ஒரு அடுத்து வருவார். அக்கா இப்படி தான் சொன்னாங்க நம்ம இவருக்கு அன்வர் ராஜாவுக்கு. இவ்வளோதான், அதுக்கு மேலெலாம் கூட்டு வர முடியாது. இப்போ நம்மால் என்ன பண்ணுறான் தெரியும்ல, எந்த மாவட்டம் எப்படி வந்தீங்கன்னு கேட்டுறான். இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து 3000 பேர் சேர்த்தாங்களா, ஞாபகம் இருக்குதா? பாதி பேர் திமுகக்காரன். அதில் பெரிய அசிங்கமாக போச்சு. அதுலேருந்து உஷாராயிட்டாங்க.
இதுதான் இன்னைக்கு நிலைமை. திமுகவுக்கு கடுமையான நெருக்கடி. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி பிப்ரவரி மாதம் மோதல் மாதம், அது மார்ச் மாதத்திலும் தொடர்கிறது. அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக மாறி வலுவான இது நிலைக்கு போய்கிட்டு இருக்குது. அது வலுவிழக்குமோ அல்லது புயலாக கரையை கடக்குமோன்றதை அடுத்தடுத்ததில் தான் பார்க்க முடியும். மிக்க நன்றி சார் உங்களுடைய தெளிவான கருத்துகளுக்கு.